ஏய் மேல 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 அப்படிதான் பாத்து அவுட் ஆயிட போற பாத்து இப்படி 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 டேய் தாசு இந்த மாசம் 12,000 ரூபாய் வேணும்டா. 12,000மா? எதுக்கு? எதுக்குன்னா உப்பு போட்டு ஊறுகாய் போடவா? எல்லா குடும்ப செலவுக்கு தான். சாரிம்மா 12,000 இல்ல 12 ரூபாய் கூட என்னால தர முடியாது. திரிஷா நீ போமா உள்ள போய் விளையாடு. என்ன சொன்ன 12 ரூபாய் கூட தர முடியாதா? ஏன் ஒரு தடவை சொன்னா உன் காதுல விழாதா? என் கையில இருந்த ஒரே டிக்கெட் சங்கரி தான். அவளும் இப்ப வேலைக்கு போறதில்ல. பணத்துக்கு நான் எங்க போவேன்? நல்லா இருக்குன்னு நீ சொல்றது. ஊர்ல அவ ஒருத்தி தான் வனப்பா வாலிப வயசுல சுத்திக்கிட்டு இருக்காளா? அவ சரிப்பட்டு வரலன்னா அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய வளைச்சு போட வேண்டியதானே? அந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தம் பண்ணிட முடியாது. சங்கரி ஜமீன் குடும்பத்து பொண்ணு. இன்னைக்கு அவ கையில பணம் இல்லாம போனாலும் நாளை பின்ன ரொக்கமா நிறைய பணத்தை பார்க்கலாம். போடா இவனு அடுத்த மாசம் கிடைக்க போற மட்டன் பிரியாணிக்காக இந்த மாசம் கிடைக்கிற ரொட்டியை வேண்டான்னு சொல்லிடுவியா? அம்மா நான் சொல்றேன், நல்ல காரு பங்களா ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு இப்படி பல கார்டுகளை வச்சிருக்கிற புள்ளைய பார்த்து வளைச்சு போடேன்டா. நாம நல்லா தைரியமா சந்தோஷமா சொகுசா வாழலாம்ல. ஆமா தம்பி, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். இந்த சங்கரி நமக்கு வேணாண்டா, வேற நல்லா இல்ல பாரு. ரெண்டு பேரும் நான் சொல்றதை கேக்குறீங்களா? சங்கரி உழுக்குனா ஒரே உழுக்குல பொத்துன்னு முறிஞ்சு போற முருங்கை மரம் இல்ல, உழுக்க உழுக்க புதையெல்லாம் கொட்ட போற புளிய மரம். அதை நினைச்சு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிவயிறு 10 எரிஞ்சிட்டு இருக்கப்போ எங்களால பொறுமையெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நீ வேற பொண்ணை பிக்கப் பண்ணி பணத்தை டிராப் பண்ற வழிய பாரு. வேற ஏதாவது பேசுங்க. ஏன்டா சங்கரியை விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? டேய், அவளை சின்சியரா லவ் பண்றியா? உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த காதல் தான். பெரிய புதையல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நீ ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நானா எங்கேயாவது போய் கொல்லதான் அடிக்கணும். நானே 3 நாளா பிரியாணி சாப்பிடாத வெறுப்புல இருக்கேன். கடுப்பேத்தாதம்மா. என் கையிலயே காசு இல்ல. இந்த மாசம் வெறும் தண்ணியை குடிச்சு வாழ்ந்துக்கங்க. அதெல்லாம் நடக்காது. நமக்குன்னு யாராவது ஒரு இழிச்ச வாயம் வருவான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து சந்தேகத்தை விளக்க. இன்னும் கூடவா ஜமீன் குடும்பம் ஜமீன் வம்சம்லாம் இருக்கு? எனக்கு என்னடி தெரியும்? நான் என்ன கவர்மெண்ட்ல கலெக்டராவா இருக்கேன்? மா, நக்கலுக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. தம்பி சொல்றத பார்த்தா நல்ல பச உள்ள இடமா தான் தெரியுது. அவன் சொல்ற மாதிரி நாம வெயிட் பண்ணி தான் பாப்போமே. பணம் வந்தா சரி, பகை வந்தா ஏண்டி பெரிய எடுத்து பொல்லாப்ப எதிர்கொள்ற சக்தி நம்ம கையில இல்லையே. அதெல்லாம் தம்பி தாஸ் பாத்துப்பாமா. எந்த பொண்ணை எப்படி வளைக்கணும், எந்த குடும்பத்தை எப்படி சரி கட்டணும் அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நல்லா கேட்டுக்கோ, சங்கரிக்கு இது முதல்ல. ஆனா நம்ம தம்பிக்கு கணக்கே இல்லையே. தம்பி சொல்றத வச்சு பார்த்தா பாவம் அந்த சங்கரி ரொம்ப வெகுளியா இருப்பா போல இருக்கே. தாச ரொம்பவே நம்புறா. அவ நம்பிக்கை தோத்தாலும் நம்ம நம்பிக்கை ஜெயிக்கணுமா? அப்பதான் நம்ம கட்டு கட்ட காசை பார்க்க முடியும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா,
அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.